ரீசெண்டா பிஎஸ்என்எல் 2 ரீசார்ஜ் பிளான்ஸை வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. இந்த 2 பிளான்ஸ்லும் என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்கு, இந்த ரீசார்ஜ் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க 100 ரூபாய்க்குள்ள ரீசார்ஜ் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுல என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்கு, இது நமக்கு ஒர்த்தா இல்ல ஒர்த் இல்லையா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிஎஸ்என்எல் சம்பந்தம் ஏதாச்சும் விஷயங்கள் வேணும், நியூஸஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் வேணும்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கும் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டாக கரண்டாக வந்து 2 பிளான் வந்து புதுசாக வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதில் 58, 59. இந்த 58 பிளான்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த 58 பிளான்ல உங்களுக்கு 7 நாட்கள் வேலிட்டி இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1 வீக் வரைக்கும் இந்த பிளான்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் நமக்கு 2 GB டேட்டா கொடுக்குறாங்க. இந்த பிளான்ஸ்ல எந்த ஒரு எஸ்எம்எஸும் கிடையாது, அதே போல எந்த ஒரு கால்ஸும் கிடையாது. நமக்கு வெறுக்க டேட்டா மட்டும் தான் கொடுப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிற 2G 3G அண்ட் 4G நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இது என்ன அப்படின்னா அடிஷனலாக டேட்டா நம்ம வந்து மற்ற சிம்லாம் ரீசார்ஜ் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி அடிஷனல் டேட்டா வேணும் அப்படிங்கிற மட்டும் இது ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா இதுல உங்ககிட்ட பேசிக்கா நீங்க ஆல்ரெடி ஏதாவது பிளான்ஸ் வந்து உங்ககிட்ட ஆக்டிவாக இருக்கணும். ஆக்டிவ்ல இருந்துட்டு அப்புறம் தான் இது அடிஷனல் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 107 107 ரூபா பிளான் ஆச்சு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பிளான்ல இதான் அந்த பேசிக் அந்த பிளான். அதுக்கு மேலே எந்த ஒரு பிளான்ல நீங்கள் வச்சிருந்தாலும் சரி, ஆனால் உங்ககிட்ட ஆல்ரெடி ஏதாவது ஒரு பிளான் ஆக்டிவாக இருக்கணும். ஆக்டிவாக இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 59. இந்த 59 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் வாய்ஸ்கள் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு டேட்டா 1 GB per டேக்கு வந்து கொடுக்குறாங்க. இதோட மொத்த வேலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 7 நாட்கள் தான். இதில் எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது கிடையாது. எஸ்எம்எஸ்க்காக நீங்கள் தனியாக ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், எஸ்எம்எஸ் வேணும் அப்படின்னா. ஓகே, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிளான் வேலிட்டி எக்ஸ்டென்ஷன் இருக்கு இல்லையா, அந்த 107 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா நமக்கு லிமிடெட் வாய்ஸ் கால் தான் இருக்கும், லிமிடெட் டேட்டா தான் இருக்கும். அந்த மாதிரி யூஸருக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த 59 பிளான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஏதாச்சும் ஒரு பிளான் ஆக்டிவாக இருக்கணும். அதுக்கு மேலே அடிஷ்னலாக டேட்டா அண்ட் கால்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த பிளான்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த 58, 59 பிளான்ஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு பிளான் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. அதான் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை அமௌண்ட் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ மேலும் உங்களுக்கு இந்த பிளான்ஸ் என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணிக்கோங்க.